கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே செய்த அற்புதங்களை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அற்புதங்களை செய்தார். அதனால தான் நம்ம இப்போ பாடணும், அற்புதர் 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 அற்புதர், இயேசு அற்புதர். அவர் செய்த அற்புதங்களை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அதிசய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும், அவருடைய வல்லமை விளங்கும். ஆகவே ஆண்டவருடைய அதிசய செயல்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார். அதுல சில அற்புதங்களை மாத்திரம் நம்ம சில ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு ஒரு அற்புத செயலை, இயேசு செய்த அற்புத செயலை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த சம்பவத்தை தியானிக்க இருக்கிறோம். யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா அதனுடைய 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்ததும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், என் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தர் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த அருமையான இந்த கால வேளையில உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய அற்புத செயல்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புத செயல்களை காண உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அல்லவா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே உம்முடைய கிரியை செய்கிற வல்லமையின்படியே நீர் செயல்படுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து அதிசயமான செயல்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இன்றைக்கும் நீர் எங்களோட பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவத்தை நாம் வாசித்தோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயினுடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது இந்த ஸ்திரீ ஒரு ராஜஸ்திரியாய் இருந்தால் என்று சொல்லுகிறார்கள். ஏரோது அந்திப்பா ராஜா ஒருவன் இருந்தான். அந்த ஏரோது அந்திப்பா ராஜா, இவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் ஆண்டு முதல் 39ஆவது ஆண்டு வரை இவர் ஆட்சி செய்தார். இவர் ஆண்டு வந்தார். இந்த ஏரோது அந்திப்பா என்பவருடைய மனைவி என்றுதான் இந்த ஸ்திரீயை வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். அப்போனா இந்த மகள் யாருன்னு கேட்டா ஒரு பெரிய ராஜ ஸ்திரீ, ஒரு ராஜாவின் மனைவியாய் இருந்தவள். எப்படி இது நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்திரீ மிகுந்த ஆஸ்திகள் உள்ளவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவ என்ன செய்தான் கவனிங்க. தன் ஆஸ்திகளை எல்லாம் 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 இதேதான் நீங்க இந்த சம்பவத்தை மார்க் 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறீர்கள். பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரம்
அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம், அவளுக்கு உண்டானது எல்லாம் என்ன செஞ்சிட்டாளா? செலவழித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலேயும் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவள் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த அம்மாட்ட நிறைய ஆஸ்தி இருந்திருக்கிறது. அப்ப இந்த அம்மா ஒரு பணக்கார பெண். ஆகவேதான் இது வேத ஆராய்ச்சியாளர்கள் மற்ற காரியங்களை சொல்லும்போது ஏரோது அந்திப்பா ராஜாவின் மனைவி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஏரோது தான் என்ன செஞ்சான்? தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவி என்ன செஞ்சிட்டான்? தங்கிட்ட சேர்த்து கொண்டான். அப்ப இந்த மகள் உதாசீனப்படுத்தப்பட்டவள். ஏன் உதாசீனப்படுத்தப்பட்டாள் என்று சொன்னா, இந்த மகள்கிட்ட காணப்பட்ட இந்த வியாதி, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உதிர போக்கு அதிகமாய் இருந்தது. அதனால ஏரோது இவளை தள்ளி இருக்கலாம் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சற்று தியானித்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை இல்ல? லேவியராகமம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 19 முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், அந்த நாட்கள்ல உதிர போக்குள்ள ஒரு ஸ்திரீயானவள் தீட்டுப்பட்டவள், அசுத்தமான ஒரு ஸ்திரீ. அதனால வெளியில போக முடியாது, யார்ட்டையும் போய் பேச முடியாது, பழக முடியாது. அன்னைக்கு பயங்கர கட்டுப்பாடுகள். இன்னைக்குள்ள உலகம் கிடையாது, அன்னைக்குள்ள உலகம். அது எதற்காக வைக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய சுகத்திற்காக தான். ஆண்டவர் அவங்களுக்கு சில பிரமாணங்களை வைத்தது அவங்களுடைய சுகத்துக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக தான் வைத்தார். இல்லை என்றால் அந்த மகள் பாதிக்கப்படுவாள், பயங்கரமா பாதிக்கப்படுவாள். ஆனா இந்த வியாதி மாதிரி இந்த பிள்ளைக்கு, இந்த பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ எவ்வளவு வருஷம் பாதிக்கப்பட்டாள் என்று பார்த்தீங்கன்னா 12 வருஷம். எவ்வளோ? 12 years. பாருங்க, 12 வருஷம் அவளை எல்லாரும் தீட்டு என்றே ஒதுக்கி விட்டார்கள். சமுதாயம் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த புருஷன் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி தள்ளப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறா. தனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்து விட்டாள். யாருக்கு செலவழித்துட்டானா? வைத்தியர்களே செலவழித்து எல்லாவற்றையும் இழந்துட்டாள். ஒரு பக்கம் ஆஸ்திகளை இழந்தால், மறுபக்கம் தன் சரீர சுகத்தை முற்றிலுமா இழந்தால். என்ன கிடைத்ததுன்னு கேட்டீங்கன்னா வருத்தம் தான் கிடைச்சது, துன்பம் தான் கிடைச்சது. இந்த மகள் மிகவும் பாதிக்கப்பட்டவளாய் மாறினாள். இந்த மகளுக்கு இருந்த அந்த நோயை மருத்துவர்களாலே குணமாக்க முடியவில்லை. எந்த மருத்துவர்களாலும் என்ன செய்ய முடியல? இந்த மகளை குணமாக்க முடியல. ஆனா இந்த மகள்கிட்ட காணப்பட்ட விசேஷித்த காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவள் தான். மற்றவர்கள் இவளை கனப்படுத்தவில்லை, இவளுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இந்த மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே இந்த அற்புதத்தை செய்து என்ன செய்தியை சொல்ல விரும்பினார் என்றால், தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்களை ஒரு நாள் தள்ளிவிட மாட்டார், அவர்களை உதாசீனப்படுத்த மாட்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் வராங்களோ ஒருவரையும் கர்த்தர் தள்ளி விடுகிறவர் அல்ல. ஒருவேளை இந்த மகளுடைய இந்த வியாதியினால மனிதர்கள் வேணா தள்ளி விடலாம், மனிதர்கள் வேணா கனவீனப்படுத்தலாம். ஆனா இந்த ஸ்திரீயை படைத்த என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருபோதும் தள்ளி விடுகிறவர் அல்ல. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளேன். இப்ப இயேசு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. நல்லா கவனிங்க. இந்த அற்புதத்துல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதத்தை பெற்றவள் மேல் இயேசு கை வைக்கல, இவள் இயேசுவை தொட்ட உடனே சுகம். இந்த சுவிசேஷ புத்தகத்துல வாசித்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிறப்பை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யார் மேல் தன் கையை வைத்தாரோ அவங்க சுகம் பெற்றார்கள்.
அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வந்தது. அதே போல இயேசு தொடாவிட்டாலும் யார் இயேசுவை தொட்டார்களோ அவர்கள் அதிசயத்தை பெற்றார்கள், அற்புதத்தை பெற்றார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? அவரை தொட்டவர்களும் சுகம் பெறுவார்கள், யாரை அவர் தொடுகிறாரோ அவர்களும் சுகம் பெறுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயத்தை நாம் காண வேண்டும். ஆண்டவருடைய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். இன்னைக்கு தேவன் அந்த கிருபைகளை நமக்கு அதிகமாக தருவார்களாக. ஒருவேளை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு வியாதி, அந்த வியாதியிலிருந்து அந்த மகள் விடுவிக்கப்பட்டால், சுகமாக்கப்பட்டால், வேதனை நீங்கி சந்தோஷமாய் கடந்து சென்றால், அது அன்றைக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவரை அண்டின பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார், அற்புதங்களை செய்ய வாஞ்சியா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்த விதத்தை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு தொடவே இல்லை, ஆனா இவா இயேசுவை தொட்டா சுகம் பெற்றாள். ஆனா அதுக்கு முன்பாக அந்த மகளுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இந்த ஸ்திரீயிடம் காணப்பட்ட காரியம் என்ன? எப்பவுமே ஒரு அதிசயம் நடக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் நமக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. விசுவாசம் பிளஸ் பிளஸ் அவருடைய கிருபை நமக்கு வேணும். விசுவாசமும் தேவ கிருபையும் இல்லை அப்படின்னு சொன்னா அற்புதம் நடைபெறாது. நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாசம் ஒன்று இருக்கிறது, தேவ கிருபை ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டு இணைந்து விட்டால் அங்கே அதிசயம் நடைபெறும். இன்னைக்கு நீங்க தேவனிடத்திலிருந்து அதிசயத்தை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தர் மேல் முழுமையான விசுவாசம் வையுங்க. அதே போல தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுங்கள். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் என்று கேளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். ஒருவேளை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய பிரச்சனையை மனிதர்களால் அது சால்வ் பண்ணவே முடியாது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு மனிதர்களிருந்து நமக்கு கிடைக்காது. ஆனால் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். அவர் இல்லாததிலிருந்து உருவாக்க வல்லவர். அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். இப்படிப்பட்ட அதிசயமான தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே எசாயா தீர்க்கன் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்ன போது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமம் என்ன? அதிசயம். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவருடைய பேர்ல ஒரு பேர் அதிசயமானவர்னு ஒரு பேர். இயேசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பேர்ல ஒரு முக்கியமான பேர் என்ன? அதிசயமானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற அதிசயம் முழுமையான அதிசயம். நான் மீண்டும் சொல்கிறேன், கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வியாதியிலிருந்து சுகம் தந்துடுறார் அப்படின்னு அல்ல. வியாதியிலிருந்து சுகம் தர்றதுக்கு தான் தேவன் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. சில வியாதிகள் அவங்களாலேயே முடியாது, அது வேற விஷயம். ஆனா தேவன் செய்கிற அதிசயத்துக்கு பேர் பூர்ணமான ஒரு அதிசயம். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் உடையவன் தான் மனிதன். இந்த மனிதனுக்கு மூன்றிலும் தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்திலே மாத்திரம்தான் சில காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஒரு வியாதியஸ்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் செக் பண்ணி அவனுக்கு மருந்துகளை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்களை செய்ய முடியும், வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியும். ஆனால் அவனுடைய ஆத்மாவை குணப்படுத்த முடியாது, அவனுடைய ஆவியை குணப்படுத்த முடியாது.
ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் அற்புதங்களை செய்ய, மாற்றங்களை கொண்டு வர, ஒரு ஒளிமயமான காரியத்தை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அண்டி அவரை சேர்க்கும் போது சொல்லுங்க, இயேசுவே நீர் அதிசயமானவர், என் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய நீர் வல்லவராகவே இருக்கிறீர். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு சரீர வேதனையோடு தான் கடந்து வந்தாள். ஆனா முழுமையான ஒரு அற்புதத்தை பெற்றாள். அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு, மருத்துவரால் தீர்க்க முடியாத ஒரு வியாதி. ஆனால் அவள் இயேசுவிடம் வந்த பொழுது முழுமையான ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். அவளுடைய ஆவி, அவளுடைய ஆத்மா, அவளுடைய சரீரம் மூன்றிலும் அவள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டாள். அதிசயத்தை கண்டாள், உணர்ந்தாள், அனுபவித்தாள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயங்களை, அந்த அதிசயங்கள் எவ்வளமாய் நிறைவேற்றப்பட்டது, அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிய கொஞ்சம் கவனிங்க. இந்த மகள்கிட்ட காணப்பட்டது ஒரு பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம். பாருங்க, அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவளுடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, இவளுடைய விசுவாசத்தை பாருங்க. அவளுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா நான் என்ன ஆயிருவேன்? சுகமாவேன். எப்படிப்பட்ட மனுஷி சொல்றா? தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து கிடைத்தது என்ன? சுகமில்லா நிராசை, டிசப்பாயின்மெண்ட். இப்படிப்பட்ட மனுஷி, எல்லா நம்பிக்கை இழந்து இருக்கிற ஒரு மனுஷி, இப்படிப்பட்ட ஸ்திரீயானவள் சொல்கிறாள், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் சுகமாவேன், சுகமாவேன் என்று நம்பினாலாம். எவ்வளவு நல்ல நிலைமையை சற்று கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையில சொல்றா அப்படின்னு கேட்டா, இனிமேல் எனக்கு வாழ்வுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல என்று இருக்கிற அந்த அவல நிலையில தான் அவ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாள், இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை இருந்தாலும் நீங்க இந்த நேரத்துல தான் இயேசுவை நம்பணும். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இயேசு அந்த மகளுடைய வாழ்க்கையில அவளுடைய வாழ்வின் ஒரு கட்டத்துல அவருடைய பகுதியில கடந்து சென்றார். அந்த நேரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டா. நல்ல கவனிங்க, அவர் கண்டடையும் சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இது நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல அவரை நாம் பற்றி கொண்டால், கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஒரு தருணம் வந்தது. இயேசு அவளுடைய வாழ்க்கையில அந்த பயணத்தை அந்த இடத்துல அவர் கடந்து செல்றாரு. அந்த நேரத்தை பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பயன்படுத்தி கொண்டார். தன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவன் அவன் ஞானவான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம் கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடிக்காம தேவனண்டையில் வரும்பொழுது இயேசு நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். சோ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கவனிக்க போகிறோம். இவள்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் எப்படி வருதுன்னு கவனிங்களா? அந்த விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துறா கவனிங்க. இந்த 3 பகுதியை நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நான் 3 பகுதியிலிருந்து கோர்வையா எடுக்கிறேன். அதனால நீங்க 3 பகுதி, அதாவது லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம், மார்க் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 34ஆம் வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறதை இப்ப கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. விசுவாசம் எதுல வரும் அப்படின்னு கேட்டா, கேள்வியினாலே தான் வரும். ரோமர் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்களா? 17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, இவ கேள்விப்படுறா, இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. நிச்சயமாகவே இவளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி இருப்பார்கள் இல்லையா? இயேசு யார் என்று கேள்விப்படுறான, இயேசுவை குறித்து இவள் ஒரு அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறாள்.
இவளுக்கு யாரோ தேவனுடைய மகன் தேவனுடைய மகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் இந்த உலகத்துல வந்திருக்கிறார், அவர் தான் மேசியா, அவர் தான் இந்த உலகத்தில் வந்த ரட்சகர் என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். அதை கேள்விப்படுகிறாள், கேட்டால். விசுவாசம் எப்படி வரும்னு கேட்டா கேள்வினாலே வரும். அப்ப இவ கேள்விப்பட்ட உடனே என்ன செய்தால் என்று கவனிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணினாள். அடுத்த வேலையை செய்யற பாருங்க. கேள்விப்பட்ட மனுஷி உள்ளத்துல என்ன எண்ணுறானா, இவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டாலாவது என்ன செய்வேன், சுகமாவே. இதை எண்ணினால் பாருங்க விசுவாசம் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. முதல்ல கேள்விப்படுறான், கேள்விப்பட்ட அந்த மனுஷி அதோட நின்று விடவில்லை, அதை கிரியையில கொண்டு வருகிறாள். விசுவாசம் கிரியை இல்லாம இருந்துச்சுன்னா செத்து போச்சு. கிரியையுள்ள விசுவாசம் தான் ஜீவனுள்ள விசுவாசம். தேவன் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்கள் விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமா இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, உங்கள் விசுவாசம் கிரியை உள்ளதா இல்லாவிடில் என் தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா நீங்க தேவனை குறித்து கேள்விப்பட்டீங்க, உண்மைதான். இயேசுவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீர்கள், உண்மைதான். இயேசு யார் என்று கேள்விப்பட்டீர்கள், உண்மைதான். கேள்விப்பட்ட நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதிசயத்தை காணணுமா, அற்புதத்தை காணணுமா, உங்கள் குறைகள் நீக்கப்படணுமா, தேவன் நிறைவை தரணுமா, என்ன செய்யுங்க? கேள்விப்பட்ட நீங்க உங்க உள்ளத்துல எண்ணுங்க. என்ன எண்ணுங்க தெரியுமா? என் தேவனை நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு என்ன கிடைச்சிடும், சுகம் கிடைச்சிடும். எண்ணினவள் என்ன செய்தால்? நல்ல கவனிங்க. இப்போ எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்குது. கேள்விப்படுறா, உள்ளத்துல நம்புறா, உள்ளத்துல என்றா, என் ஆண்டவர் இவர் இயேசுவை நான் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று எண்ணுகிறாள். எண்ணினவள் என்ன செய்தால் என்று கவனியுங்கள். என்ன சொன்ன பாருங்க, அதே மார்க் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொல்லி வார்த்தையை கவனிங்க. நான் ஏன் இந்த கோர்வையா கொண்டு வரேன்னா, எல்லா சுவிசேஷ புத்தகத்துல ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு விதமா எழுதப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் நீங்க கோர்வைப்படுத்தினதா இந்த விசுவாசத்தின் கிரியை பார்க்க முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தினது. அதுக்கு காரணம் என்ன? முதல்ல கேள்விப்பட்டால், கேள்விப்பட்டவள் தன் உள்ளத்தில் எண்ணினாள். உள்ளத்துல எண்ணீங்களா? நாங்களே கேள்விப்படுறோம், இந்த காதல கேள்விப்பட்டு இந்த காதல தூக்கி அடிச்சிடும். அதனாலதான் அதிசயம் நடக்க மாட்டேங்குது. கேள்விப்பட்ட சத்தியத்தை, சுவிசேஷத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வாங்க. இப்போ உள்ளத்துல எண்ணுங்க, உள்ளத்துல எண்ணுங்க. ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இயேசு ஒன்னு சொன்னா நடக்கும். நிச்சயமாகவே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பிரமாணங்களையும் கற்பனைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பார்கள். வார்த்தை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, எண்ணிட்டா, உள்ள எண்ணிட்டா, உள்ளத்துல எண்ணினாள். எண்ணினவள் என்ன செய்தா தெரியுமா? சொன்னா. யார்கிட்ட சொன்னா? தனக்குள்ள சொல்லிக்கிட்ட. வாயை திறந்து சொல்ற. நீங்க எல்லாம் வாயை திறந்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இயேசு வல்லவர், இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்க வல்லவர், என் வியாதியை சுகமாக்க வல்லவர். வாய் 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 சொல்லணும். என்றதோட நின்று கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், ஆனா வாயில என்ன திரும்ப சொல்லுவோம்? நடக்குமோ அப்படின்னு வாயினால அடிக்கடி என்ன அறிக்கை பண்ணுவோம்? அவிசுவாசமான அறிக்கை. நல்ல கவனிங்க, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம பிரித்து விடும். அவிசுவாசம் அதிசயம், தேவனுடைய அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு தடைக்கல்லா இருக்கிறது. சொல்லுங்க. கேள்விப்பட்டீங்க,
உள்ளத்துல என்னன்னீங்க இப்ப சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் தொட்டால் சொஸ்தமாவேன், 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 சொஸ்தமாவேன். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், உம்மால் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே எல்லாம் ஆகும். இப்படி சொல்லணும். அவிசுவாசத்தை பிசாசு விதைப்பான். சும்மா இதெல்லாம் நடக்குமா? சாட்சியை கேட்பீங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு உள்ளத்துல என்ன திறமை எண்ணுவீங்க, அது அவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்குமா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். ஐயா, அதிசயத்தை பெறணும்னா உன் விசுவாசம் கிரியைகளை இறங்க வேண்டும். நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன். நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதோடு நின்று விடவில்லை. நான் என் உள்ளத்திலே எண்ணினேன். என்ன எண்ணினேன்? என் இயேசு எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர் என்று எண்ணினேன். எண்ணின நான் என்ன செய்தேன்? என் வாயினாலே சொன்னேன். ஹல்லேலூயா. என் வாயினாலே சொன்னேன். மனுஷனுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருக்குன்னு கேட்டா அவன் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு. ஞானி சொல்றாரு, மனிதனுடைய வாய், மனிதனுடைய நாவு அது எதை அறிக்கை செய்தோ, எதை சொல்லுதோ அதை தான் அது பெற்றுக் கொள்கிறது. நம்ம எப்பவுமே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தா, அதையே சொல்லிக் கொண்டே இருந்தா நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? சாபமும் மரணமும் தான் கிடைக்கும். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை செய்து நம்பி, நம்பி சாதாரணமா அறிக்கை செய்யக்கூடாது, நம்பி உள்ளத்துல எண்ணி உள்ளத்துல நம்பி, இயேசு எனக்கு சுகம் தர வல்லவர், இயேசு என் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்தா நமக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வார். சோ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. தன் உள்ளத்தில் எண்ணினால் எண்ணினவள் அதை அறிக்கை செய்தாள். அதை சொல்லி சொல்லி பார்த்தா. யார்கிட்ட சொன்னாலும் முதல் தனக்கே சொல்லிக்கிட்டான். நமக்கு எதிரியே யார் தெரியுமா? நாம் தான். நம்முடைய சுயம்தான் நமக்கு எதிரி. நம்ம சொல்லுவோம், எனக்கு அதிசயம் செய்ய மாட்டாரா? அடுத்தது உள்ள இன்னொன்னு மனுஷன் பேசுவான், செய்ய மாட்டார். நமக்கு எதிரியே சுயம்தான், மற்றவர்கள் அல்ல. இந்த எதிரியை நீங்க மேற்கொள்ளணும். இந்த எதிரியை நீங்க மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்வீங்க? விசுவாச அறிக்கை செய்து, தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை செய்து இதை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். சோ மூன்றாவது, சொல்லுங்கள் சொல்லுங்கள். நான்காவது காரியத்தை கவனிங்க. இந்த அருமையான ஸ்திரீ, இந்த அருமையான மகள் செய்ததை கவனியுங்கள். அவ என்ன செய்தா பாருங்க. அதனுடைய மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 28 வசனம். ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அப்படி வஸ்திரத்தை தொட்டாங்க. எதுக்குள்ள வந்தா? ஜன கூட்டத்துக்குள்ளே. பயங்கரமான ஜனம் இயேசுவை பின்சென்றுட்டு வருது. இதுல வேற இயேசு யாருடைய பேச்சை கேட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ எவீரு என்ற ஒரு ஜப ஆலய தலைவன், அவர் தான் முதல்ல வந்து பயங்கரமா ஆண்டவர்ட்ட வேண்டுதல் செய்யறார், ஜெபம்ரா. ஐயரே, போதகரே, என் மகள் வந்து மரிக்கும் தருவாயில் இருக்கா, கொஞ்சம் வந்து நீங்க தொட்டு நீங்க ஜெபம் பண்ணா சுகம் அடைஞ்சிருவா. எப்படி நம்புறாரு பாருங்க எவீரு. இன்னொரு நாள் எவீரு குறித்து பேசுகிறேன். ஆண்டரும் அந்த ஜபாலய தலைவனாகிய எவீருடைய விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு அவர் வீட்டுக்கு கடந்து செல்ற நேரம் தான் இந்த சம்பவம் நடக்குது. இவர் போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த சம்பவம் பாருங்க. ஜனக்கூட்டம், திரளான ஜனக்கூட்டம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீய அந்த ஊர் மக்கள் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும். தெரியாம இருந்திருக்க மாட்டா. ஆனா அவள் தைரியத்தை வருவித்துக் கொண்டாள். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை
அவள் யாரோடையும் பழக முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது நின்று விடவில்லை. தன் உள்ளத்திலே நம்பின அவள் வாயாலே அறிக்கை செய்த மகள் இப்பொழுது என்ன செய்யறானா, இயேசுவை நோக்கி ஓடி வருகிறாள். இயேசுவை நோக்கி ஓடி வரும்போது எல்லாம் அவளுக்கு சுலபமா இல்ல, அனுகூலமா இல்ல. ஏன்னா இயேசுவை சுற்றிலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிக்குது. இயேசு உள்ளே இருக்கிறார், நடுவுல இருக்கிறார், ஜனக்கூட்டம் அவரை சுற்றி இருக்குது. அந்த சுத்தி இருக்கிற நேரத்துல கூட இவர் ஜன கூட்டத்துக்குள்ளே இயேசுவின் பின்னாலே அவ வருகிறாள். இயேசுவின் பின்னாலே வருகிறாள். யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? ஏய் தீட்டு போடல போ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவ எதுக்கும் பயப்படல, தைரியத்தை வருவித்து கொண்டாள். நேரா கடந்து சொல்றா, இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று வசனம் சொல்லுது. என்ன செஞ்சா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொடுவேன் என்று எண்ணினவள், நம்பினவள், சொல்லி கொண்டவள் இப்ப என்ன செய்யறா? அது ஆக்ஷன்ல கொண்டு வரா. நேரா வரா, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். இன்னும் இந்த சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். என்ன செஞ்சலாம்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். கொஞ்சம் மத்தேயு 9:21 அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். பாருங்க, வஸ்திரத்தை தொட்டால் என்று மார்க் எழுதுறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இன்னும் லூக்கா 8 கவனிங்க. அதுல 44 அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா. தொட்ட உடனே பாருங்க என்ன ஆச்சு? அதே மார்க் 5:29 வாசிப்பாங்க. உடனே தொட்டா பாருங்க, விசுவாசத்தோடு தொட்டா, நம்பிக்கையோடு தொட்டா, ஆக்ஷன்ல வந்துட்டா. நீங்க விசுவாசத்தை கிரியையில கொண்டு வரணும், தைரியத்தை வருவிக்கணும். தேவன் எனக்கென்று அற்புதமான காரியத்தை செய்வார். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என் மேல என்ன பழி சொல்லுவாங்க, இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதிசயம் நடக்காது. மற்றவர்களை பார்க்காதீர்கள். இப்ப யாரை மட்டும் பாருங்க, உங்க கண்ணு யாரதான் பார்க்கட்டும், இயேசுவை மாத்திரம் பார்க்கட்டும். அநேக நேரங்களில் அநேக பேர் விசுவாசத்தோடு வருவாங்க, ஆனா அதிசயம் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டா காரணம் என்ன தெரியுமா? இவங்க இயேசுவை மட்டும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் சேர்ந்து பார்ப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவரு, இந்த பக்கத்துல இருக்கிறவரு, இவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்ற வார்த்தை, இயேசுவை பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு அப்படியா ஒருவேளை நடக்குமோ அப்படின்னு அவிசுவாசப்பட்டுருவாங்க. நல்லா கவனிங்க, நீங்க இயேசுவை நோக்கி வந்தா உங்க விசுவாசம் வாயில வந்துருச்சுன்னா அடுத்ததே எந்த மனித வார்த்தையும் கேட்பதற்கு இடம் கொடுக்காதீங்க, எந்த மனிதனையும் பார்க்காதீங்க, எந்த ஜனத்தையும் பார்க்காதீங்க. ஜன கூட்டம் இருக்கலாம், உண்மைதான். உங்களுக்கு முன்னாடி கண்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜன கூட்டம் தான் இருக்கும், தெரியும். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவிலே என் இயேசு இருக்கிறார் என்பதை உங்கள் கண்கள் காணட்டும். இயேசு மாத்திரம் உங்க கண்கள் காணட்டும். அவர் ஒருவரே அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும். இயேசுவும் வேணும், கொஞ்சம் மனுஷனும் வேணும், எனக்கு கொஞ்சம் இந்த உலக பொருளும் வேணும், இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் நினைச்சீங்கன்னா இயேசு அற்புதம் செய்ய மாட்டார். இயேசு அற்புதம் செய்யணும்னா அவரையே முற்றிலும் நம்பணும், அவரையே நீங்கள் நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மகள் பாருங்க, போய் நேரா போனா ஜனக்கூட்டத்தின் நடுவில் புகுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல என்ன நடந்துச்சு? உடனே அந்த வார்த்தையை கவனி, என்ன அற்புதமான வார்த்தை. இமிடியட்லி, உடனே. நேரம் எல்லாம் காலைல ஆண்டு தள்ள மாட்டாரு. அற்புதம் செய்வதற்கு அவருக்கு 10 வருஷம் தேவை, 2 வருஷம் தேவை, 20 வருஷம் தேவைன்னு அவசியமே இல்லை. என் இயேசுக்கு அற்புதம் செய்யறதுக்கு உடனே முடியும். அல்லேலூயா. உடனே என்ன நடந்துச்சு? அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அடுத்தது பாருங்க, உணர்வு வரும். நீங்க இந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களை தொட்டார், இது உணர்வு வரும். அநேக நேரங்களில் வெளிப்பிரகாரமாக
நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய உள் உணர்வுகள்ல வரும். நமக்கு தேவன் சுகத்தை கொடுத்துட்டார், சுகத்தை கொடுத்துட்டார். நல்ல கவனிங்க, இந்த விசுவாசத்தின் கிரியைகளை கவனிச்சிங்களா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தினார். இப்படித்தான் கிரியையில வெளிப்படுத்தினார். தேவன் அந்த ஸ்திரீயின் மேல இரக்கம் பாராட்டினார், இரக்கம் பாட்டினார். பாருங்க, இரண்டாவது காரியத்தை கவனிங்க. இப்போ நல்ல சரீரத்துல சுகம் பெற்றா, உண்மைதான். இந்த ஸ்திரீ செய்த அடுத்த காரியத்தை கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஒன்றோட நின்று விடக்கூடாது. அதிசயத்தை பெற்றோமா, அற்புதத்தை பெற்றோமா, அதோட நின்று விடக்கூடாது. தேவன் அதுல பிரியப்படுவார் அல்ல. அவர் இன்னைக்கும் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, இந்த ஸ்திரீயானவள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால, விசுவாசம் வைத்ததுனால சரீர சுகத்தை பெற்றார், உண்மைதான். ஆனா ஆண்டவர் இந்த மகளுடைய சரீரத்தை மாத்திரம் இல்ல, ஆவியையும் ஆத்மாவையும் தேவன் தொட விரும்பினார், தன்னுடைய பிள்ளையா மாற்ற விரும்பினார். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஏதோ சின்ன ஒரு அதிசயத்தை செய்து சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த மகள் முழுமையாய் தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆகவேதான் என்ன செய்தார் கவனிங்க. எல்லாரும் அங்க அற்புதம் நடக்குது. அவர் என்ன சொல்றாரு கவனிங்க. இயேசு என்ன செய்தார்? 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசு போட்டிருக்கிற வஸ்திரங்கள், என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே சீஷர்கள் அவரை நோக்கி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். சீஷர்களுக்கு ரொம்ப பயங்கரமான மூளை. இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு, என் வஸ்திரங்களை யாரோ தொட்டிருக்காங்க, என் வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பெரும்பாலும் ஸ்திரீ சீக்கிரட்டா ரகசியமா வந்து காரியத்தை செய்யறாங்க. ஜனக்கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, உங்களில் யாரோ ஒருவர் என்னை தொட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சீஷர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. பாருங்க, போதகரை பார்த்து சொல்றாங்க, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, என்ன இயேசுவே இப்படி போய் சொல்றீங்க? இவ்வளோ கூட்டம் மக்கள் உங்க தொட்டுட்டு தான் இருக்காங்க, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு போய் கேக்குறீங்களே. லூக்கால பாக்குறோம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தை கவனிங்க. இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுது, பேதுருவும் அவனோடனே கூட இருந்தவர்களும், ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். பாருங்க, என்ன இது ஒரு கேள்வியா? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியா? உம்மை சுற்றிலும் இவ்வளவு பேர் இருக்காங்க. யார் சொல்றா இது? எப்பவுமே பேதுரு கொஞ்சம் சீக்கிரம் முந்திக் கொள்வார் எல்லாத்துலயும். பேதுரு இந்த லீடர்ல லீட் பண்றாரு, எல்லாரையும் சேர்ந்து சீஷர்களோடு சேர்ந்து சொல்றாரு, என்ன ஆண்டவர் இப்படியா கேள்வி கேட்பீரு? உம்முடைய வஸ்திரத்தை தொட்டார்கள். அப்ப உடனே இந்த மகளுக்கும் தெரியும் யாரை பற்றி இயேசு சொல்றார், இயேசுக்கும் தெரியும் யாரை பற்றி அவர் சொல்றார் என்று தெரியும். ஆனா இந்த மகளுடைய வாயிலிருந்து அது வரணும்னு எதிர்பார்த்தார். நல்ல கவனிங்க, அற்புதங்களை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன விரும்புறான்னா, நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும், நம்முடைய ஆத்மா தொடப்படணும், நம்முடைய ஆத்மா கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த வசனத்தை கவனிங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். இப்படின்னு சொல்லிட்டார். உடனே பேதுருலாம் சொல்றாங்க, என்னாண்டவர் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கு? அப்போ ஆண்டு சொன்ன, இல்லப்பா, என்ன ஒருவர் தொட்டது உண்டு, இவன் வல்லமை புறப்பட்டு இருக்கிறது. ஸ்பெசிபிக்கா சொல்றான், ஒருவர் என்னை தொட்டது உண்டு. உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் கவனிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. அற்புதங்களை பெற்ற நாம் அடுத்த காரியம், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? அதை நீங்கள் பறைச்சாற்றுங்கள். நீங்க கர்த்தருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க. எப்படி நன்றியை தெரிவித்துக் கொள்ற பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் சொல்ல, ஒரு வல்லமை புறப்பட்டது, ஒருவர் தொட்டாங்க,
என்னை தொட்டது உண்டு, அவங்க வல்லமை புறப்பட்டுன்னு சொல்றாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரகசியமா வந்த மகள் இப்போ தன்னை வெளிப்படுத்துறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. நான் 12 வருஷமா நான் உதிரப்போக்கோட இருக்கேன், தீட்டுள்ளா இருந்தேன் என்று சொல்றது சாதாரண விஷயமே இல்லை. எப்பவுமே ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றா அவனால் தைரியமா சொல்ல முடியும், நான் ஒரு காலத்துல குருடனாய் இருந்தேன், ஒரு காலத்துல நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தேன் என்பதை உண்மையாய் அறிக்கை செய்ய முடியும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ உண்மையா அறிக்கையிட்டா என்ன செய்தா, அவர் முன்பாக நடுங்கி வந்து என்ன செய்யறா, முன்பாக விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய அடுத்த வேலை, அற்புதங்களை பெற்ற உடனே சும்மா இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அதிசயங்களை தேவன் செய்கிறது உண்மைதான். ஆனா எவ்வளவு தடவை நம்ம உண்மையா இருக்கும் ஆண்டவருக்கு, அவர் முன்னாடி நடுங்கி வந்து பாருங்க. நீங்க ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய சமூகத்துல வந்து அவருக்கு ஆராதனை செய்யணும், அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். அவர் ரகசியமா பெற்றுக்கொண்டு ஓடி இருக்கலாம், ஆனா ஓடல. அத்தனை ஜனக்கூட்டத்துக்கு மத்தியிலும் அவ முன் வந்து சொன்னா, எஸ், நான் இந்த குறையோடு இருந்தேன், இந்த பாவத்தோ இந்த 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 காரியத்தை இந்த வியாதியோடு இருந்தேன், என்னை எந்த மருத்துவர்களும் குணப்படுத்த முடியல, உண்மைதான். ஆனா இயேசு என்னை சுகமாக்கினார். அதுக்கு என்ன செய்தா, முதல்ல தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தார். நடுங்கி வந்து இயேசுக்கு முன்னாடி விழுந்து விட்டார், பணிந்தால். தாழ்மை இருக்கும் என்றால் தேவன் கிருபையை அளவில்லாமல் ஊற்றுவார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, தன்னை தாழ்த்தினால், தேவ சமூகத்தில் நடுங்கி தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஒப்பு கொடுத்தவள் என்ன செய்தால், எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரா, அவரை தொட்ட காரணம், ஏன்னா தொட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட நோயோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவ்வளோ பணத்தை செலவு பண்ணேன், ஆனா எனக்கு எந்த பயனும் கிடைக்கல, ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டேன், தொட்ட மாத்திரத்துல இயேசு எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அதை அறிவித்தார். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களை, தேவன் செய்த அற்புதங்களை ஒரு நாளும் அதை ரகசியமா பூட்டி வைத்துறாதீங்க, அதை மற்றவங்களுக்கு அறிவிங்க. நீங்க அறிவிக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் இயேசுவின் அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள், அந்த அதிசயங்களை அவர்கள் காண்பார்கள். அதோட நிக்கல பாருங்க, நம்ம வாழ்க்கையில இயேசு எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ அந்த அற்புதங்களை நம்ம சொல்ல சொல்ல சொல்லதான் மற்றவர்கள் தேவனுடைய அன்பை ருசிப்பாங்க. அப்ப எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அப்ப தொழுது கொள்ளுதா இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க. இப்போ இந்த மகள் சரீரத்துல மட்டும் சுகம் பெறல, தன் ஆத்மாவிலும் சுகம் பெற்று விட்டாள். என்ன ஆத்மாவில் சுகம் பெற்று விட்டா, தன்னை படைத்த தேவனை அவளுடைய கண்கள் கண்டது, தன்னை படைத்த இரட்சகரை அவளுடைய கண்கள் கண்டது. அவள் இயேசுவோடு இணைந்தவளாய் மாறிவிட்டாள். இதுதாங்க அவளுடைய வாழ்க்கையில நடந்த அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவளுடைய ஆவியிலே தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதம் செய்ததுனால அவள் ஆவி கர்த்தருக்குள் களி கூற ஆரம்பித்து விட்டது, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டது, ஆண்டவரோட ஐக்கியமாக ஆரம்பித்து விட்டது. இப்படி ஐக்கியமான அந்த மகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அடுத்த காரியத்தை கவனிங்க. அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க கவனிக்க போறீங்க. அதே 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை கவனிங்க. இப்படி அவள் சொன்ன பிறகு இயேசு சொன்னது என்ன தெரியுமா, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதல் காரியத்தை கவனிங்க. இந்த விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையில சரீர சுகத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை செய்தது. என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவளை ரட்சித்தது. ரட்சிப்பு எப்படிங்க வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில? ஆத்மாவில ரட்சிப்பு. நான் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு பாவத்தின் அடிமைத்தனத்தில் தேவன் விடுதலை கொடுத்தார். எப்படி கொடுப்பார்? கொடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னது? ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டியது மிக அவசியம். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டியது அடுத்த அவசியமான காரியம்.
அப்ப வாயினாலே அறிக்கை செய்த இந்த ஸ்திரீயானவள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, தன் இருதயத்தில் விசுவாசித்தாள், இயேசுவை நம்பினாள். அதனால என்ன நடந்தது? அவள் விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, மகளே திடன் கொள், திடன் கொள். உன் சரீரத்தை மாத்திரம் நான் சுகப்படுத்தல, உன் ஆவி ஆத்மாவியை நான் சுகப்படுத்தி இருக்கிறேன். திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் இந்த உலகத்துல மிக பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? இயேசு நம்மை ரட்சித்தது தான் பெரிய அதிசயம். இந்த உலகத்துல சரீர சுகம் பெரிய அதிசயம் இல்ல. சரீரத்துல ஒரு வியாதி சுகமாக்கப்படலாம், அடுத்த வியாதி வரலாம். ஆனால் நம்முடைய ஆத்மா சுகமாக்கப்பட்டது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால், இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு சுகம் கிடைத்தது, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது, நான் புது மனுஷனா மாறிட்டேன் ஒருவன் சொல்வான் என்றால், அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பெரிய அதிசயம். அப்ப நல்ல கவனிங்க, இந்த ஸ்திரீக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது என்னன்னா, அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். சொன்னார், திடன் கொள் மகளே, இனி பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க, அவள் மெய் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அதுல சொல்றாரு, சமாதானத்தோட போ. ரட்சித்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, இனிமே சமாதானத்தோட போமா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு சொன்னார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா என்ன சமாதானத்தை கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமான சமாதானம், ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் அது மெய்யான சமாதானம். அது மெய்யான சமாதானம். அது நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு சமாதானம். பாருங்க, இந்த மகள் இவ்வளவு நாள் வேதனையோடு இருந்தா, அந்த வேதனையிலிருந்து அந்த மகளுக்கு என்ன செய்தாரு? தேவன் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை கொடுத்தார். அதே திருப்பி மத்தேயு அதனுடைய 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அந்நேரம் முதல். இதுக்கு பேர் தான் சர்வாங்க சுகம் சொல்லுவோம். என்ன சுகம்? சர்வாங்க சுகம். இதுக்கு முன்னாடியே அவ சொஸ்தமாயிட்டா தானே? வஸ்திரத்தை தொட்டோடனே என்ன உணர்ந்தா? தன் தேகத்துல இருக்கிற அந்த குறை நீங்கினது, அந்த வியாதி நீங்கினது உணர்ந்தா இல்லையா? அப்ப ஏன் இப்போ ஆண்டவர் சொல்றாரு? இப்போ இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல். எந்நேரம் முதல்? எப்ப இயேசு சொன்னாரோ அந்நேரம் முதல் என்னாச்சு? சர்வாங்க சுகம் கிடைச்சிருச்சு. இப்ப சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அது மட்டும் இல்ல, அதே திருப்பி மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், உன் வேதனை நீங்கி. இவ வாழ்க்கையில இத்தனை நாள் வேதனை நீ இப்ப எல்லாம் நீங்கிடுச்சு. அல்லேலூயா. முற்றிலுமாய் வேதனை நீங்கிற்று. தேவன் நமக்கு வேதனையை நீக்கி சுகத்தை கொடுக்கிறவர். பாருங்க, இந்த மகள் ரட்சிக்கப்பட்டால், இந்த மகள் மெய்யான சமாதானத்தை பெற்றால், இந்த மகள் வேதனை நீங்கி சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இதுக்கப்புறம் இந்த மகள் செய்த வேலை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரை பற்றி ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி சொன்னது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமா அவள் போய் நிச்சயம் அந்த அதிசயங்கள் எல்லாம், தேவன் செய்த அதிசயங்கள் என்ன செஞ்சிருப்பா? விவரித்து சொல்லியிருப்பா. அதனால்தான் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன்னாள் என்று ஒரு மகளை நீங்க பாக்குறீங்க. இந்த மகள் என்ன செய்தார் தெரியுமா? இந்த யோவன்னாள் கொஞ்சம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்ப இயேசுக்கு சீஷர்கள் மட்டுமல்ல, சீஷிகளும் இருந்தார்களாம். இயேசுக்கு சீஷிகள் யார்? இந்த சீஷி யோவன்னாள், சூசன்னாள், இன்னும் பல சீஷிகள் இருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்தாங்க? இயேசுவுக்கு தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் இல்லையா? இந்த யோவன்னாளை குறித்து வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுது? இந்த யோவன்னாள் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் யார் தெரியுமா? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான். இந்த ஸ்திரீ ஏரோதின் மனைவியா இருந்தவள்.
இந்த ஸ்திரீயானவள் 12 வருஷம் பட்ட வேதனையிலிருந்து விடுதலை பெற்ற உடனே தன் ஆத்மாவிலும் விடுதலை பெற்றாள், தன் ஆவியிலும் விடுதலை பெற்றாள். ஒரு சர்வாங்க விடுதலை பெற்றவள், சர்வாங்க சுகத்தை பெற்றவள் என்ன செய்கிறாள்? இதை போய் அந்த ஏரோதின் அரண்மனையில் இருக்கிற சேவகர்களிடம், அங்க வேலை பார்க்கிறவர்களிடம் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாள். அந்த அனுபவத்தை சொன்னதுனால இந்த யோவானால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தால், இயேசுவின் சீஷியாய் மாறினாள். சற்று யோசித்து பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள். அந்த அதிசயம் மற்றவருடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு செய்யற அதிசயம், தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யற அற்புதங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தி வருகிறதா? நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய காரியம். நீங்க அதிசயத்தை பெற்றிருப்பீங்கன்னா அந்த அதிசயத்தை மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள். இயேசு அந்த உங்கள் வாழ்க்கையில் செய்த அதே அதிசயத்தை அவர்கள் வாழ்க்கையிலும் செய்வார். இன்னைக்கு நம்ம பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து தியானித்தோம். இந்த மகளுடைய விசுவாசத்தின் கிரியைகளை நம்ம பார்த்தோம். விசுவாசத்தின் கிரியைகள் மட்டுமல்ல, அதனாலே அவள் பெற்ற அதிசயம். அந்த அதிசயத்தை பெற்ற பிறகு அவள் சும்மா இருக்கவில்லை, அவள் மற்றவர்களுக்கு தேவன் செய்த அதிசயங்களை விவரித்து சொன்னாள். இயேசுவுக்கு நன்றி உள்ளவளாய் இருந்தால், இயேசுவுடைய சமூகத்துல வந்து தாழ விழுந்து அவரை பணிந்து கொண்டால், ஆராதனை செய்தால், இப்படி தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகளாய் வாழ்ந்தால், தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக.